ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நான் எங்கே வந்திருக்கேன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லான அமைதியான ஒரு சூப்பரான கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா குளம் இருக்கும், சுற்றியும் ஒரு பக்கம் மட்டும் பாதை இருக்கும். இந்த முன்னாடிலாம் அந்த பாதையே கிடையாது, இப்போ தான் அந்த பாதை போட்டிருக்காங்க ரோடு. முன்னாடி வந்து வரும்போது வெறும் இந்த தண்ணி வற்றினா மட்டும் தான் குளத்துக்குள்ளாடி இறங்கி இந்த கோயிலுக்கு வர முடியும். இப்போ தான் அந்த ரோடெலாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. ரொம்ப அமைதியான பீஸ்ஃபுல்லான கோவில் மட்டும் இல்லை, இது ரொம்ப வரலாறு மிக்க கோவில். இது என்னென்னா பாண்டியர் காலத்தில் கட்டினது. பாண்டியர் மன்னர்கள்லாம் வந்து வழிபட்ட ஒரு கோவில் தான் இது. பாண்டியரோட துறைமுகமாக இருந்த கொற்கையில் பாண்டியரோட எக்ஸாக்டான துறைமுகம் இந்த இடம் தான். இங்கேருந்து தான் பல கப்பல்கள்லாம் பாண்டியர் காலத்தில் இயக்கியிருக்காங்க. இப்படி ஒரு வரலாறு மிக்க ஒரு சூப்பரான வெற்றிவேல் அம்மன் கோயிலுக்குள்ளே நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க. இதுதான் அந்த கோவிலோட என்ட்ரன்ஸு. இங்கே வந்து வரும்போது டைமிங்லாம் கேட்டுட்டு வரணும், ஏன்னா நிறைய டைம் நட சாத்தியிருக்கும். பூஜை எப்போ ஆகும், இந்த கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ அங்கே ஒரு நபர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம விஷால் விவசாயி தான். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மட்டும் கட் பண்ணாமல் விட்டுருப்பாங்க, ஃபுல்லாக முளைச்சிருக்கும். சுற்றிலும் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க, புல் செடி எதுவும் வளராதமாக இருக்கிற மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு இடத்துல மட்டும் க்ளீன் பண்ணாமல் ப்ளைனாக விட்டுருப்பாங்க. என்ன ரீசனா, இங்கே வந்து ஒரு முனிவர் வந்து பச்சை இலையை பறிச்சுட்டு போவார். இந்த இதில் வந்து ஒரு மூலிகை இருக்குது பச்சை இலை, அதை வந்து முனிவர் வந்து பறிச்சுட்டு போவார். அதனால் இந்த ஒரு இடத்துல மட்டும் க்ளீன் பண்ணாமல் விட்டுருக்காங்க. இது ஒரு பெரிய வரலாறு. அதுக்கப்புறமா இங்கே வந்தீங்கன்னா, இது வந்து முருகர் சன்னதி. இந்த முருகர் சன்னதியில் முருகர், வள்ளி தேவான 3 பேர் இருப்பாங்க. இந்த கோயிலில் ஒரு சிறப்பு என்னென்னா, இங்கே வரும்போது நம்ம மட்டும்தான் இருப்போங்க, வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப அமைதியாக குளத்துக்கு நடுவில் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி குளத்தில் நிறைய தாமரை எல்லாம் இருக்கும். ரொம்ப காற்றுலாம் சூப்பராக சிலுன்னு வரும். நீங்கள் வெயில் நேரத்தில் வந்தால் கூட நல்லா என்ஜாய் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதில் ஒரு கல் மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தேன். இது வந்து பூமிக்கு அடியிலேருந்து வருது. சாதாரண கல் மாதிரி இருந்தது தூரத்துலேருந்து பார்க்கும்போது. ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஏதோ சிலை மாதிரி அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க. இது பூமிக்கு அடியிலேருந்து வருது. இப்போ அடுத்து நேரம் உள்ளே வந்தீங்கன்னா, அந்த சுடலை மாடன் இருக்கார். அவரெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. சுடலை மாடன் வீடியோலாம் எடுத்து போட முடியாது. சுடலை மாடனுக்கு நேராக வழக்கம் போல் பேச்சியம்மன் இருக்காங்க. எல்லா கோயில்லையுமே இது பேச்சியம்மன் வந்து கரெக்டாக சுடலை மாடனுக்கு நேராக இருப்பாங்க. இங்கேயும் அப்படி இருக்கிறாங்க. இந்த பக்கமாக வந்து சுடலை மாடன் இருக்கார், அவரை நான் வீடியோவில் காட்டல. பைரவர் இருக்கார். அதுக்கப்புறமா இதுதான் கரெக்டாக கோவில் சன்னதி, வெற்றிவேல் அம்மன் திருக்கோவில் கொற்கை. இந்த கொற்கை தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பாண்டியரோட துறைமுகம். பாண்டியர் காலத்தில் ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் இது. இது பார்க்குறதுக்கு வெளியிருந்து உங்களுக்கு கொஞ்சம் புது கோயிலாக தெரிஞ்சாலும், உள்ளெல்லாம் வந்து போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே பழங்காலத்து தூண்களில் தான் வச்சுருப்பாங்க. பாறையில் தான் இருக்கும். உள்ளே வெளியிலேருந்து பார்க்க ஒரு ரெனோவேட் பண்ணதுனால உங்களுக்கு புதுசாக தெரியலாம். இந்த கதவுலேருந்து உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாறையில் தான் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா கோயிலை சுற்றி இந்த பக்கமாக வந்தோன்னா கடைசியாக அந்த அரச மரம் இருக்குது. அரச மரத்துக்கு கீழே யார் இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், விநாயகர் தான் இருக்கிறாரு. ஓகே வியூவர்ஸ், அடுத்து ஒரு சூப்பரான கோயிலில் வச்சு நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.